ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அந்த வீடியோவில் 20 செப்டம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பவர் கிரிட் கார்ப், கோல் இண்டியா, ஓஎன்ஜிசி இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ரிலையன்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. அப்புறம் எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக விழுந்துச்சு, அப்புறம் க்ரூட் கரன்சி, இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 231 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. அதாவது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் நிஃப்டி வந்து ஒரே நாளில் விழுந்தது வந்து இன்றைக்கி தான். ஸோ இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் பயங்கரமாக ரேலி ஆச்சுது. ஸோ அதாவது ஏற்கனவே 20,000 கிட்ட போயிட்டு மறுபடியும் விழுந்து வந்து 19,250 300 கிட்ட போச்சுது. ஸோ எகைன் வந்து அது கேட்சப் பண்ணி மறுபடியும் அந்த 2,000 கிட்ட போனதை பார்த்திங்கன்னா ரொம்ப சடனாக குயிக்காக ஏறிச்சு. அதாவது கிராஜுவலாக ஏறி இருந்தால் கூட இந்த அளவுக்கு ஃபால் வந்திருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப சடனாக ஏறினதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபாலை சந்திக்க வேண்டியதாகிட்டு. அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அது வந்து நிஃப்டி வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. அதாவது இதுதான் அதோட ஹைங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஏன்னா வேறு எந்த பெரிய குட் நியூஸோ வேறு எந்த 2000 அதாவது 20,000க்கு மேலே இது போகணுங்கிறத நியாயப்படுத்துகிற மாதிரி எந்த ரீசன்ஸுமே இல்லை பெருசாக. ஸோ 20,000 அது விழுந்துச்சு, அதுக்கப்புறம் ரேலி ஆச்சுது. ஓகே, ஸோ அதனால் அதை வந்து 20,000 வரைக்கும் நம்ம ஏற்றுக்கலாம். பட் அதுக்கு மேலே போனது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வத்தில் போன மாதிரி தான் போச்சுது. அதுவும் இல்லாமல் வால்யூம்ஸ் எதுவுமே அதிகமாக இல்லை. என்னென்னா எல்லாருமே வந்து 20,000க்கு மேலே போனதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண பயந்தாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணது வந்து கொஞ்சம் பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் இது வந்து 20,200 கிட்ட போச்சுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்யூம்ஸும் அதிகமாக இல்லை. ஸோ ஒரு சின்ன செல் ஆஃப் நடந்துச்சுன்னா கூட அதுக்கப்புறம் அது பயங்கரமாக விழுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதே தான் நடந்துச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ரெண்டும் தான் வந்து நிஃப்டியில் வந்து ஹெவி வெயிட்டு. ஸோ இதுவும் இன்றைக்கி வந்து நல்லா விழுந்துருக்குது. ஸோ ஏற்கனவே மார்க்கெட் சென்டிமெண்ட் சரியில்லாத அந்த நேரத்தில் இந்த பெரிய ஸ்டாக் ரெண்டுமே விழுந்தது கூட கொஞ்சம் நிஃப்டி வந்து விழுறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் வந்து ஃபெட் மீட்டிங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதோட இம்பேக்டும் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருந்துச்சு. ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து அதை எதிர்பார்த்து தான் வந்து நம்ம இதில் செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் தப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்துச்சு, என்ன பண்ணுச்சு, மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் கனடா கூட வந்து இந்தியாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டுருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் நியூஸஸே வந்து வந்ததுனால நினச்சதை விட பயங்கரமாக விழ ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து நினச்சதை விட அதிகமான பிளேஸில் இருந்துச்சு. அதாவது எந்த பிளேஸ்லேருந்து விழக்கூடாதோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்து மார்க்கெட்டை பயங்கரமாக விழ வச்சிருச்சு. அப்புறம் சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், அது ஒரு 800 பாயிண்ட்டு விழுந்துச்சு. ஸோ நிஃப்டியோட இம்பேக்ட் வந்து சென்செக்ஸ்லேயும் தெரியுது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா பவர் கிரிட் கார்ப்பு ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. கோல் இண்டியா ஒரு 3 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. ஓஎன்ஜிசி வந்து ஒரு பாயிண்ட் ரேலியாக இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ரேலியாக இருக்குது. ப்ரைவேட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து விழ தான் ஆரம்பிச்சிருக்குது. பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா அது ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணங்களாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூடிய விரைவில் வந்து அவங்க நிறைய ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து ரிஸ்க் ஃப்ரீ பிஸ்னஸ் மாடலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ரிஸ்க் இருக்காது அந்த பிஸ்னஸ்லங்கிறதுனால பவர் கிரிட் கார்பனும் கொஞ்சம் ரேலி ஆகிட்டு இருக்குது. கோல் இண்டியா பார்த்தோம் அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து ஸ்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால் கோல் இண்டியாவும் ரேலியாக இருக்குது. ஓஎன்ஜிசி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஓஎன்ஜிசி வந்து ரஷ்யாவோட ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு பார்ட்டை வந்து ஓன் பண்ணுறாங்க. ஸோ அது மூலயமா இவங்களுக்கு வந்து ஆயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கிற அந்த டைமில் ரஷ்யாவிலேருந்து வந்து டைரெக்டாக ஆயில் கிடைக்கிறது வந்து
ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அதனால் ஓஎன்ஜிசி ரேலியாக இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் வந்து எதுக்காக எவ்வளோ விழுந்துச்சுன்னு பார்த்தோன்னா ஒரு 44 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 கோடி ஷேர்ஸை வந்து அதாவது 0.3%, அதாவது ரிலையன்ஸோட மொத்த ஷேரில் ஒரு 0.3% ஷேர் வந்து கைமாறி இருக்குது பிளாக் டீலில். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா எஃப்ஐஎஸும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேயில் வந்து பெருசாக செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் அந்த ஒரு 2 கோடி ஸ்டாக் வந்து கைமாறினதும் ஒரு முக்கியமான விஷயமாக படுது. அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லாவே விழுந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜேஎஸ்டபிள்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 22 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ வந்து கனடாவில் இருக்கிற டெக் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இருந்து அவங்களோட ஸ்டீல் மேக்கிங் யூனிட்டோட ஸ்டாக்ஸை வந்து வாங்குறதா இது பண்ணிகிட்ருக்குறாங்க, ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் இந்த சைனா இந்தியா இந்த பிரச்சனை கனடா இந்தியா இந்த பிரச்சனைனால பார்த்திங்கன்னா இது கனடாவோட கம்பெனிலேருந்து அவங்க வந்து ஸ்டேக்கை வாங்குறதா இருக்கிறாங்க. ஸோ கனடா இந்தியா பிரச்சனையின் காரணமாக இந்த ப்ராசஸை வந்து அவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து இந்த டீலை பாதிக்கும் அப்படின்ட்டு ஸ்டாக் ஹோல்டர்ஸ் எல்லாம் பயப்படுறதுனால இந்த ஸ்டாக்கும் விழுந்திருக்குது. அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்கை பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி கூட மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் முறமாக இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து குறையவே தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்பவே வந்து இன்வெஸ்டர்ஸை பயப்பட வச்சிருச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பெரிய பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி தான் பெருசு. ஸோ அந்த பேங்க் வந்து மெர்ஜ் ஆகிறப்போ எல்லோரும் வந்து இதனால் நிறைய லாபங்கள் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து அவங்களோட லாபங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். அதுவும் இல்லாமல் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஹெச்டிஎஃப்சியோட மெர்ஜர்னு தான் எல்லோரும் பேசிக்கிறாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து மெர்ஜ் பண்ணதுனால ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு நிறைய நஷ்டங்களை தான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ட்டும் இதோட லாபம் வந்து குறையிறதுக்கும் அதுதான் காரணம் அப்படின்ட்டும் நம்புகிறாங்க. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்கில் வந்து அதுவும் இன்வெஸ்டர் மீட்டிங் இது மெர்ஜருக்கு அப்புறம். ஸோ அந்த மீட்டிங்கில் அவங்க வந்து இப்படி சொன்னதும் வந்து இன்வெஸ்டர்ஸ் அது ரொம்பவே கவலைப்பட வச்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 65 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3110 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 2வது நாளாக கண்டினியூஸாக செல் பண்ணுறாங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 573 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளாக பை பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போது செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 76 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. S&P 500 41 பாயிண்ட் விழுந்திருக்குது. நாஸ்டாக் வந்து 209 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து விழுந்ததுக்கு ரீசன் வந்து ஃபெட் மீட்டிங் தான். ஸோ ஃபெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் இந்த டைம் ரேட் ஹைக்கை பண்ண போகிறதில்ல, பட் டிசம்பருக்கு முன்னாடி கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்து நாங்கள் ரேட் ஹைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 1 இயர் 1.5 இயருக்கு வரைக்கும் நாங்கள் ரேட் ஹைக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் வந்து ரேட்டை வந்து குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்பீச் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் பயத்தை தான் க்ரியேட் பண்ணியிருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் 1 இல்லைன்னா 1.5 இயர் வரைக்கும் கண்டினியூ ஆச்சுதுன்னா குறையாது அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இப்போ இருக்கிற பர்சன்டேஜ்லேருந்து குறையாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க அந்த ஸ்டாண்டில் நிற்கிறதுனால கம்பெனிஸ் வந்து இன்னும் 1.5 வருஷத்துக்கு இதே ரேட் ஹைக்கை வந்து அவங்க சந்திச்சாகணும். ஸோ இது கண்டிப்பாக கடன் நிறையா இருக்கிற கம்பெனிஸை வந்து ரொம்பவே பாதிக்கும். கடன் இல்லாத ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து பாதிக்காத கம்பெனிகள் வந்து கண்டிப்பாக க்ரோத் ஆகும். பட் மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து கடனில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து இது அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணுற மாதிரி ஒரு முடிவாக இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இன்னும் கண்டினியூஸ், அதாவது இன்னும் வரப்போகிற நாட்களில்.
ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் வந்து யூஎஸ் மார்க்கெட்லேயும் வந்ததுனால யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நல்லாவே விழ ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இல்லாமல் மண்டேலேருந்தே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக நெகட்டிவாக தான் போயிட்டுருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மார்க்கெட்டும் ரொம்ப ஹையில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி குளோபல் மார்க்கெட்டோட தாக்கமும் நம்ம மார்க்கெட்டை பாதிச்சு. அதுவும் வந்து நம்ம மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஒரு 1.15% வந்து விழுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. அப்புறம் க்ரூடை பார்த்தோம் அப்படின்னா பிரெண்ட் வந்து 93.17 இருக்குது, 1.17 வந்து விழுந்திருக்குது. ஸோ யாரையும் எதிர்பார்க்காத டைமில் பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸில் அதிகமாக இருக்குது. ஸோ அது ரொம்பவே அதிகமான எக்ஸ்போர்ட்டு பண்ணதுனால க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து கொஞ்சமாக ஈஸ் ஆகிருக்குது. அப்புறம் கரன்சியாக பார்த்திங்கன்னா USD 83.07 இருக்குது, 0.19 வந்து விழுந்திருக்குது எகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.